வீட்டு பக்கத்துலேயே நிறைய அம்மா உணவகம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று கூட செயல்பாட்டில் கிடையாது. ஹாஃப் டே ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் மூடி இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மா உணவகத்தில் வாசலில் குப்பை மேடா வச்சுருக்காங்க ஐயா. அதை நம்ம சரி பண்ணோம் ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள், வேலைக்கு செல்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் குறைந்த விலையில் தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அம்மா உணவகத்தை இந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன, அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டாங்க. அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லை. அந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா உணவகத்திற்கு தேவையான அளவுக்கு தரமான பொருள் வாங்கி கொடுக்குறாங்க, குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க. இதனால் அந்த உணவுடைய தரம் குறையுது. இவருடைய நோக்கம் என்ன, அந்த அம்மா உணவகம் படிப்படியாக மூடிடுவாங்க. அப்படித்தான் பல உணவு மூடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அம்மாவுடைய அரசு உங்களை போல் இருக்கின்ற மாணவ செல்வனுடைய துணையோடு, இளைஞர்களுடைய துணையோடு ஆட்சி வந்த உடனே ஏழைகளை கனவு நிறைவேற்றப்படும். நல்ல தரமான உணவு அம்மா உணவகத்தில் கிடைக்கும். மூடப்பட்ட அம்மா உணவகங்கள்லாம் அதிமுக ஆட்சி வந்தவுடன் திறக்கப்படும்.